ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எம்எஸ் எக்ஸல்ல சீரியல் நம்பர் நம்ம மேனுவலா பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு பில்லு டைப் பண்ணணும் அப்படின்னா, பில்லுல சீரியல் நம்பர் நம்ம அடிக்கக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா அதுவே வரணும். ஓகேங்களா? நம்ம ஐட்டம் நேம் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நம்ம டைப் பண்ணா போதும். ஐட்டம் நம்பர் சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வரணும். ஓகேங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோவில் ஏற்கனவே நான் ஃபில் டேட்டாங்கிறத பற்றியெல்லாம் ஏற்கனவே நடத்தியிருக்கேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். இப்போ என்னோட வீடியோ தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள், விட்டு விட்டு பார்க்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஆட்டோமேட்டிக்கலி இன்சர்ட் சீரியல் நம்பர். ஓகேங்களா? அதுவே அது சீரியல் நம்பர் தானாக இன்சர்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பில்லு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த பில்லு இருக்குது. இந்த சீரியல் நம்பர் நம்ம டைப் பண்ணக்கூடாது, அதுவே வரணும். நம்ம ஏதாவது என்ட்ரி பண்ணால் வரணும். அதேமாரி இப்போ இங்கே பாருங்க, நான் இங்கே கம்ப்யூட்டர், மவுஸு, பென்ட்ரைவ்னு அடிக்கிறேன். ஓகேங்களா? பென்ட்ரைவ்னு அடித்தா அந்த சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. சப்போஸ் நான் இதை டெலீட் பண்ணுறேன், அந்த சீரியல் நம்பர் போயிடும். ஓகேங்களா? அந்த ஐட்டம் ஐட்டம்ஸ் 4 ஐட்டம் இருக்குங்கிறத காட்டுது. இப்போ நான் இதை டெலீட் பண்ணேன்னா அந்த ஐட்டம் போகணும். பாருங்கள், இப்போ டெலீட் பண்ணுறேன், 4ங்கிறது டெலீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் ஏதாவது என்ட்ரு பண்ணேன்னா அது வரணும். ஓகேங்களா? ரேம் அப்படின்னு என்ட்ரு பண்ணுறேன், சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வரணும். இந்த மாதிரி எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்னோட வீடியோ தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். குவான்டிட்டி இருக்குது, இதில் குவான்டிட்டி இருக்குது, ப்ரைஸ் இருக்குது, டேக்ஸ், இந்த மாதிரி ஒரு பில்லு ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த சீரியல் நம்பர் நம்ம டைப் பண்ண வேண்டாம். அதுவே வந்தால் நமக்கு டைம் மிச்சமாகும். ஓகேங்களா? அதில் நம்ம போய் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். சப்போஸ் 4 ஐட்டம் இருக்குது, நம்ம மேனுவலாக பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரலாம். கடைசியாக மறந்துடுவோம், சீரியல் நம்பர் இழுத்து விட மறந்துடுவோம். ஏதாவது அது நம்ம பாதர் பண்ண வேண்டாம். இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சீரியல் நம்பர் உங்களுக்கு தெரியும். நம்ம காலங்காலமாக என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சீரியல் நம்பர் அடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் 1 and 2 ஸ்டெப் வேல்யூன்னு சொல்கிறது. இது 2, இது 1. ஒரு நம்பர் மட்டும் நீங்கள் போட்டுட்டு இங்கே பிடிச்சி இழுத்தீங்கன்னா சீரியல் நம்பர் 111 தான் காப்பி ஆகும். நான் என்னோட வீடியோ ப்ரீவியஸ் வீடியோஸை போய் பாருங்கள். இப்போ 2 நம்பர் வேணும், ஸ்டெப் வேல்யூ. இந்த இடத்துல கார்னரில் ப்ளஸ் மாதிரி இருக்கும், இழுத்தீங்கன்னா சீரியல் நம்பர் வந்துடும். பட் இதை நம்ம கஸ்டமர் ஒரு கடைக்காரர் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளே ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி செட் பண்ணி பில்லை கொடுத்துட்டோம்னா அதுவே வர மாதிரி பண்ணுறது தான் இந்த வீடியோடைய வேலை. பார்ப்பீங்களா? இந்த மாதிரி சீரியல் நம்பர் உங்களுக்கு பண்ண தெரியும். இல்லைன்னா ஃபில் பண்ணுறது, இது ஃபில்லிங் ஹேண்டில் பண்ணுறது. இப்போ 1 and 2 கொடுத்துட்டு இப்போ 1 நான் டைப் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், இங்கே போங்க, ஃபில் சீரீஸ் இருக்கு. இந்த ஹோம் பட்டன்ல ஃபில் சீரீஸ் இருக்கு. சீரீஸ் கிளிக் பண்ணுங்க. இதில் காலமா ரோஸான்னு கேட்கும். ஓகேங்களா? நமக்கு அந்த காலம்ல வேணும். காலம்ல எடுத்துட்டு ஸ்டெப் வேல்யூங்கிறது இன்க்ரிமெண்ட் வேல்யூ. அதை நீங்கள் 1ன்னு கொடுத்தீங்கன்னா 1 2 3ன்னு வரும், 2ன்னு கொடுத்தீங்கன்னா வரும். லாஸ்ட் எத்தனை வேணும், ஒரு 10 ஐட்டம்ஸ் அப்படின்னா 10ன்னு நீங்கள் கொடுங்க. 10ன்னு கொடுத்து ஓகே கொடுங்க. இப்போ சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரியும் பண்ணலாம். ஃபில் சீரியஸ், இது 2வது மெத்தடு. 3வது மெத்தடு ஈக்குவல் டு ரோ அப்படிங்கிறது. ரோ அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகுதுன்னா ரோன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இது எந்த ரோ அப்படிங்கிறது இங்கே வந்துடும். இப்போ 2ன்னு வருது, எனக்கு 1ன்னு வேணும் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணும், இது இந்த ரோ நம்பர் 2ங்கிறத மென்ஷன் பண்ணுது. இங்கே -1 கொடுத்துருங்க. -1 கொடுத்துட்டா என்ன ஆகும், ஃபார்முலாவில் ரோ -1 அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ 1ன்னு வந்துடும். இதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணியும் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம சீரியல் நம்பரை இன்சர்ட் பண்ணலாம். இது மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். டீம் பண்ணலாம் உங்களுக்கு சீரியல் நம்பர். பட் இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சீரியல் நம்பர் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஏதாவது நான் கீப் பண்ணேன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இதை டெலீட் பண்ணேன்னா இதை டெலீட் பண்ணுறேன், அதை மறைஞ்சிடணும். இதை டெலீட் பண்ணுறோம் போயிடுது, இதை டெலீட் பண்ணுறேன் போயிடுது. ஓகேங்களா? இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா வரணும். Ctrl+Z கொடுக்குறேன், வந்துருச்சிங்களா? அதே மாதிரி Ctrl+Z. இது மாதிரி அங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த நம்பர் வரணும், இல்லைன்னா அதை டெலீட் ஆகிடணும். ஓகேங்களா? இப்போ நான் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கு இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். அண்டு ரோ, இந்த 3 இதை பற்றி உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் இஃப் கண்டிஷனை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதோடைய லாஜிக் என்னென்னா, இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த காலம் கண்டிப்பாக ஏதாவது ஃபில் ஆகிருக்கணும். இந்த காலமும் ஃபில் ஆச்சுன்னா, அந்த 2 காலமும் ஃபில் ஆகிருந்துச்சுன்னா இங்கே சீரியல் நம்பர் வரணும், 1ன்னு ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இந்த செல்லும் ஃபில் ஆகிருந்துச்சுன்னா இங்கே 2ன்னு வரணும். ஓகேங்களா? இந்த செல்லும் வேல்யூவும் இந்த ஃபில் ஆகிருந்துச்சுன்னா, ஏதாவது லெட்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே சீரியல் நம்பர் வரணும். அதே மாதிரி இங்கே வரணும்னா இதுவும் ஃபில் ஆகிருக்கணும். இந்த மாதிரி தான் கம்பேர் பண்ண போகிறோம்.
அதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா இஃப் ஈக்குவல் டு இஃப் ஓபன் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. இஃபோட கண்டிஷன் தெரியும். இஃப் கண்டிஷன் ட்ரூனா ரிசல்ட் வந்து இப்போ கண்டிஷன் ட்ரூனா இதர் திஸ் ஆர் தட், ட்ரூனா இது, ஃபால்ஸ்னா அது அப்படிங்கிற மாதிரி. இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ஒரு ரிசல்ட் வரும், ஃபால்ஸ்னா இன்னொரு ரிசல்ட் வரும். இதுதான் வந்து இஃப் கண்டிஷன் லாஜிக்கு. உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க என்னுடைய இஃப் சீரீஸை போய் பாருங்க. இஃப் இதுல வந்து 2 வேல்யூ செக் பண்ணணும். அதனால என்ன பண்ண அண்டுங்கிறது யூஸ் பண்ணிக்கிறோம். அண்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த செல்ல கிளிக் பண்ணுங்க. இந்த செல் வந்து எம்டியா இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்றேன், நாட் ஈக்குவல் டு இந்த மாதிரி போட்டா இது வந்து நாட் ஈக்குவல் டுன்னு அர்த்தம். 2 கிரேட்டர் தன் லெஸ் தன் இப்படி போட்டீங்கன்னா அந்த சிம்பிள் பேரு நாட் ஈக்குவல் டு. அந்த சிம்பிள் நாட் ஈக்குவல் டு நல் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி 2 டபுள் கோட்ஸ் கொடுங்க. டபுள் கோட்ஸ் 1 2 கொடுத்துருங்க. ஸ்பேஸ் கொடுக்காதீங்க. எதுவும் இல்லைன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ, அது வந்து இந்த செல்லுல வந்து இந்த செல் வந்து எம்டியா இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றேன். அதே மாதிரி C2 அடுத்தது வந்து C3 நெக்ஸ்ட் செல் வந்து C3 இஸ் நாட் ஈக்குவல் டு, ஓகேங்களா, நாட் ஈக்குவல் டு நல். இங்க பாருங்க, C3 நாட் ஈக்குவல் டு நல், எம்டியா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா 2 செல்லும் வந்து எம்டியா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் 2ம் ட்ரூவா இருந்தா, அண்டு வந்து அதான் 2மே ட்ரூவா இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து ட்ரூ. ஏதாவது 1 ஃபால்ஸ்னாலும் வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா? இப்போ கண்டிஷன் கமா கொடுங்க ஃபார்முலாவில். இப்போ கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. லாஜிக்கல் டெஸ்ட் தான் இதான் வந்து லாஜிக்கல் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து வேல்யூ ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்பாக்சனா இருந்தா அது ரெண்டும் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரோ அப்படிங்கறத இன்சர்ட் பண்ணுங்க. ஒரு ஃபார்முலா இருக்கு, ரோ அப்படிங்க, ROW ரோ. அந்த ரோ எந்த ரோங்கிறது என்னன்னா எந்த ரோவோ அந்த ரோவை வந்து அங்க டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? இப்போ கமா ரோ கமா நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ்னா நல், எதுவுமே பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபால்ஸா இருந்தா எதுவும் வரக்கூடாது. ட்ரூவா இருந்தா அந்த ரோ நம்பரை இன்சர்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் என்டர் தட்டுறேன், எதுவுமே நமக்கு வராது. டபுள் பிராக்கெட் கொடுங்க. ஓகேங்களா? எஸ் கொடுத்துட்டு 2 பிராக்கெட் கொடுத்துக்கிறேன். ஃபார்முலாவில் 2 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணல, இங்கே ஓப்பன் பண்ண இங்கே க்ளோஸ் பண்ணல, அதனால அந்த எரர் வருது. இப்போ நான் என்டர் தட்டுறேன். இப்போ வந்து இந்த கண்டிஷன் வந்து இஃப் அண்டு கொடுத்துட்டோம். அண்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து ஃபார்முலா அடிச்சாச்சு. 1ன்னு இங்க ஏதாவது டைப் பண்றேன். 3ன்னு வந்துருச்சு. 3ன்னு வரக்கூடாது எனக்கு. ஓகேங்களா? இங்க வந்து இப்போ நான் வந்து ரேம் அப்படின்னு அடிச்சேன்னா 3ன்னு வருது. ஏன் 3ன்னு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் ஃபார்முலா. இஃப் அண்ட் ஈக்குவல் டு C2ங்கிறது இது. C2 வந்து எம்டியா இருக்கக்கூடாது, நாட் நல். இது எம்டியா இருந்தாலும் இங்க வரக்கூடாது. கண்டிஷன் வந்து ஃபால்ஸ், அதனால நல்லுன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுல ஏதோ இருந்துச்சுன்னா ட்ரூன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்புறம் வந்து C3 வந்து நல்லா இருக்கக்கூடாது. 2 கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா இதுலயும் ஏதாவது டேட்டா இருக்கணும், இதுலயும் ஏதாவது டேட்டா இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் ட்ரூனா ரோ நம்பரை பிரின்சர் பண்ணுவோம். இது ரோ நம்பர் 3, அதனால அது ரோ நம்பர் 3 பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுல இந்த ஏதாவது 1 வந்து எம்டியா இருந்துச்சுன்னா ரோ நம்பர் வரக்கூடாது, அதனால போயிடுச்சு. அதனால இப்ப பாருங்க, இங்க நாட் நல்லுன்னு வந்துருச்சு. நான் இங்க ரேம்னு அடிச்சேன்னா அது வந்துடும். ஆனா எனக்கு வந்து கரெக்டா வரல. ரேம் இங்க ஏதோ ஒரு கீ பண்ணாலும் இங்க உடனே வந்துடும். ஓகேங்களா? சீரியல் நம்பர் 3ன்னு வருது. ஏன் 3ன்னு வருதுன்னா அது 3rd ரோல இருக்கு. அதனால நம்ம இங்க என்ன பண்ணோம், அந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட் ரோல இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துடும். ரோ 3ல இருக்கு, அதனால -2 போட்டுக்கோங்க. இந்த இடத்துல -2 கொடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு 3ல இருந்து 2 மைனஸ் பண்ணோம்னா 1 இல்ல, அதனால 1ன்னு வந்தாச்சு. இப்ப பாருங்க, இதை காப்பி பண்ணி நான் என்ன பண்ண போறேன், அப்படியே ஃபுல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வரலையும் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. இன்னொரு வாட்டி சொல்றேன். இஃப் அண்டு வந்து 2 கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும். இதுலயும் வந்து டேட்டா இருக்கணும், இதுலயும் டேட்டா இருக்கணும். நாட் நல்லா இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா ரிசல்ட் ட்ரூ. ரோ -2ங்கிறத பிரிண்ட் பண்ணா 1ன்னு வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா இல்லைன்னா நல்லுன்னு பிரிண்ட் ஆகணும். இப்போ கரெக்டா வந்துருச்சுங்களா? இப்போ டெலிட் பண்ணா போயிடும். ஓகேங்களா? இப்போ நான் இதுல ஏதாவது கீப் பண்ணேன்னா உடனே வந்துடும். ரேம் அப்படின்னு அடிக்கிறேன், ரேம்னு அடிச்சுன்னா வந்துடும். இங்க வந்து கீபோர்டு அப்படின்னு அடிக்கிறேன், பாருங்க இங்க வந்துருச்சு. இங்க வந்து மவுஸ் MOUSன்னு அடிக்கிறேன், வந்துருச்சு. இங்க வந்து பென் டிரைவ் அப்படின்னு அடிக்கிறேன், 4ன்னு வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பர் வந்துடும். இது வந்து நமக்கு ஒரு சின்ன வேலை தான். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் இந்த வேலை. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஓகேங்களா? அடுத்தது வந்து இப்போ வேற ஏதாவது ஒன்று நம்ம டைப் பண்ணலாம். UPS அப்படின்னு அடிக்கிறேன், உடனே வந்துருச்சு. ஓகேங்களா? பவர் கேபிள் அது மாதிரி அடிச்சிங்கன்னா அது வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? மொபைல் இந்த மாதிரி நீங்க என்ன டைப் பண்ணாலும் அங்க வந்து ஹெட்ஃபோன் நீங்க என்ன டைப் பண்ணாலும் அங்க வந்து வந்துடும். ஓகேங்களா? இது மாதிரி வந்தா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் இது.
இதுல ஒண்ணுமே கிடையாது. லாஜிக் என்னன்னா, இன்னொரு வாட்டி சொல்றேன் கேட்டுக்கங்க. இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றோம். அதுல வந்து 2 தான் செக் பண்றோம். இந்த செல் வேல்யூ வந்து எம்டியா இருக்கக்கூடாது. இப்ப நான் இதை டெலீட் பண்ணாலும் அங்க ஆன்சர் போயிடும். அதனால இது வந்து பட் இங்க போகாது. ஏன்னா இந்த செல்லுங்க தான் கம்பேர் பண்ணுது. அதனால 2ன்னு இருக்கு. ஏன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். 1ன்னு வந்தாச்சு. ஓகேங்களா? அதுதான் கண்டிஷன். இது என்னன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த செல்ல வேல்யூ இருக்கா, இந்த செல்லுல வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணணும். ரெண்டும் வேல்யூ இருந்துச்சுன்னா ரோ அப்படிங்கறத இன்சர்ட் பண்றோம். ரோங்கிறது ஆட்டோமேட்டிக்கா 4ங்கிறது வந்துடும். 4 - 2ங்கிறது இங்க இருந்து மைனஸ் பண்ணிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இந்த எத்தனை மேல 1 இதுவும் எம்டி நம்ம மைனஸ் பண்ணணும். இல்லை மைனஸ் பண்ணி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த நம்பர் வந்துடும். இப்போ நான் இங்க பில் வேல்யூ நான் போட்டிருக்கேன். இப்போ நான் இங்க அமௌண்ட் டேக்ஸ் ஏதாவது அடிச்சேன்னா ஒரு குவான்டிட்டி நீங்க அடிங்க. இப்போ 2ன்னு அடிக்கிறேன். பென் டிரைவ் 650 டேக்ஸ் வந்து ஒரு 2% போட்டோம்னா அது எனக்கு வந்து பில்லிங் ஆயிடும். இப்போ இதை காப்பி பண்ணி நான் இதை ஃபுல்லாக வச்சுக்கிறேன். அந்த ஃபார்மேட்டிங்கை காப்பி பண்ணிட்டேன்னா அமௌண்ட் வரக்கூடாது. இப்போ நான் இதை டெலீட் பண்ணேன்னா எல்லாம் போயிடும். ஓகேங்களா? சீரியல் நம்பர் இதையும் அதே மாதிரி டெலீட் பண்ணுறேன். ஃபார்மேட்டிங் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்ஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா ஃபார்மேட் வந்துடும். இந்த இதையும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பென்ட்ரைவ் வந்து 3ன்னு கொடுக்குறேன். யூபிஎஸ் 4000 அப்படின்னு அடிச்சிங்கன்னா போதும். இங்கே என்ன வரும்? டேக்ஸ் வந்து 1% கொடுக்குறேன். டேக்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி நான் பேஸ் பண்ணிக்கிறேன். அந்த அமௌண்ட் வந்து 4000 அடிச்சிருக்கேன். ஒரு யூபிஎஸ் முன்னாங்க 12000. 1%ங்கிறதுனால 120 எக்ஸ்ட்ரா வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும். இப்போ பவர் கேபிள் 100 வச்சுக்கோங்க. 100 rupees அடிச்சிங்கன்னா 200 வந்துடும். இப்போ டேக்ஸ் போய் இல்லை, அதனால வந்து 0ன்னு அடிச்சிருங்க. டேக்ஸ் இல்லை, 200 வந்துருச்சு. ஃபோன் வந்து ஒரு 8000 வச்சுக்கோங்க. 8000 கொடுத்தீங்கன்னா வந்து 0 அப்படின்னு அடிச்சிங்கன்னா 1% கொடுத்தீங்கன்னா 8800 வந்துடும். இந்த மாதிரி நமக்கு வந்து பில்லிங் போடும்போது இந்த ஆட்டோமேட்டிக் சீரியல் நம்பர் வந்து நமக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் என்னோட வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க, விட்டு பார்க்காதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன்னுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து அது கிளியரா புரியும். ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால வந்து தொடர்ந்து பாருங்க தயவு செய்து. அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதுல கொடுத்துருக்கோம். நீங்க அதை பார்த்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜ் வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.